ஏற்றிவிடவும் எவரும் இல்லை, தூக்கிவிடவும் எவரும் இல்லை, வெற்றி பெறுவது என்னுடைய லட்சியங்கிற பாட்டுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா நீங்கள் தான். கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. திருமண வாழ்க்கைக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் சரியான காலகட்டம். அதை ரிப்பீட் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த உங்களை வச்சு செஞ்ச நபர் எங்கே போகிறாங்க என்ன ஆகிறாங்கன்னே தெரியாது. இதுதான் உண்மை. எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரமாணி. மகத்துவமான மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய என் அருமை மகர ராசியர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? எல்லா விதமான எதிர்வினைகளையும் சந்தித்து தன்னுடைய செயல்பாடுகளை எப்பொழுதும் மாற்றாமல் முயற்சியை மட்டும் ஒரு குறிக்கோளாக, முயற்சி இருக்கும் வரை இல்லை, என் உயிர் மூச்சு இருக்கும் வரை என் முயற்சியை எடுப்பேங்கிற தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு 4 ராசியில் மிகப்பெரிய வல்லமை கொண்ட ராசி நீங்கள் தான். மேக்சிமம் மகர ராசிக்காரர்களுக்கு கோபம் என்பது வர்றது அரிது. ஆனால் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா எதுக்க இருக்கவன் காலி அப்படிங்கிற மாதிரி ஒரு வில் பவரை காட்டக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. ஆனால் மேக்சிமம் நீங்கள் காட்ட மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா உங்களை தூண்டுறவன், உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க, உங்களை காயப்படுத்துகிறவங்க, உங்களை அவமானப்படுத்துகிறவங்களாம் யாருன்னா நீங்கள் வளர்த்து விட்டவங்க. நீங்கள் யாரை பாசமாக வச்சிங்களோ, யாரை பாசமாக நினச்சிங்களோ அவங்க தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. முடியாத பட்சத்தை ரிப்பீட் கொடுப்பீங்க. அதை ரிப்பீட் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த உங்களை வச்சு செஞ்ச நபர் எங்கே போகிறாங்க என்ன ஆகிறாங்கன்னே தெரியாது. இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 7.5 வருஷமாக எல்லா விதமான வாழ்க்கையிலும், எல்லா விதமான செயல்பாடுகளிலும், எல்லா விதமான விஷயங்களிலும் பல போராட்டங்களை கடந்து, பல கஷ்டங்களை கடந்து வாழ்க்கையில் எப்படியா வெற்றி பெறுவேங்கிற கொள்கையுடன் வாழக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை அவமானப்படுத்த நபர்களுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு வாழ்ந்து காட்ட போகிறீங்க. பொதுவாகவே ஏற்றிவிடவும் எவரும் இல்லை, தூக்கிவிடவும் எவரும் இல்லை, வெற்றி பெறுவது என்னுடைய லட்சியங்கிற பாட்டுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா நீங்கள் தான். நம்ம தலை அஜித்தோடைய பாட்டுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான். உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் தான் நீங்கள் போராடிக்கிறீங்க. ஸோ இவ்வளோ பெரிய போராட்டத்தையும் கடந்து இன்னும் நான் முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய நம்முடைய மகர ராசியில் பிறந்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் உங்களுடைய பேரை போட்டு விடுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தால் திருவோண நட்சத்திரம் உங்களுடைய பேர், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் அவிட்ட நட்சத்திரம் உங்களுடைய பெயர் ப்ளஸ் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நீங்கள் லைஃப்பில் நான் சொன்ன அத்தனை விஷயத்துலேருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வழிபாடு சொல்கிறேன். ஓகேவா? ஏன் இதை நீங்கள் வீடியோவிலே சொல்லலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கமெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கோ அந்த கமெண்ட்ஸை பலபடியும் எனக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கோ எந்த காசும் கிடையாது. காரணம் என்னென்னா, எத்தனை பேர் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக பார்க்குறீங்க. நான் எப்போ இந்த பாயிண்ட் சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு மாதமும் இனிமேல் சொல்ல போகிறேன். எப்போ இந்த பாயிண்ட் சொல்கிறேன், எப்போ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நான் காட்டு இங்கேருந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா அதை முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு நன்மை, எனக்கும் மனசார திருப்தி இருக்கும். ஓகேவா? இந்த மாதத்தில் உங்களோட லைஃப்பில் ஒரு எதிர்பாராத வெற்றி உண்டு, ஒரு வாய்ப்பு தேடி வரும். அந்த வாய்ப்பு உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தும். எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. திருமண வாழ்க்கைக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் சரியான காலகட்டம். உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஸோ அல்லது உங்களுடைய வீட்டில் யாருக்காவது திருமணத்துக்கான விஷயங்களை முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த செயல்பாடு, அதாவது சுப நிகழ்ச்சிக்கான செயல்பாடு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே இருக்குது. சரியா? சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குன்னா
அந்த தொழிலுக்குரிய விஷயங்களை ஒரு 10ஆம் தேதி வரை என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். 10ஆம் தேதிக்கு அப்புறம் தொடங்க. ஓகே, அவசரப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், தொடங்குங்க. ஆனால் முழுக்க முழுக்க சொந்த தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்களை நம்பி மட்டும்தான் தொடங்கணும். உங்களை நம்பி மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வேலைகளை நீங்கள் செயல்படுத்தணும். அதை விட்டுட்டு இந்த அவங்கள நம்பினேன், இந்த அக்காவை நம்பினேன், இந்த மச்சானை நம்பினேன் அப்புறம் உறவுகளையோ அல்லது நண்பர்களையோ நம்பி ஏமாந்தது போதும். நல்லதே செய், அதை என்ன செய்யணும், நீங்களே செய்யும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நல்லது உங்களுக்கே சேரும். இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்லதும் பிறர் அணிவிக்காங்க, ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு பங்களிப்பும் கிடையாமல் போயிடுது. ஸோ இதில் கவனமாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். யார் யாரெல்லாம் உங்களுடைய நட்சத்திரத்தை கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் உறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை வைத்து உங்களுக்கான வழிபாடை நான் என்ன பண்ணுவேன், ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ அதை மனசார பண்ணிங்கன்னா மாற்றம் என்பது மகரத்துக்குரியது என்பது கிரக ரீதியான உண்மை. எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்யணும். ஈஸியாக சொல்ல கேட்டுக்கணும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கல. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது, மலேசியாவில் டைம் மாறுது, அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை வந்து கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.